இந்தியா லெவலில் நடந்த மாடலிங் ஷோ ஜிஎம்ஐ மிஸ்டர் இந்தியா 2024 ஒரு காம்படிஷனில் நான் தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி ஸோ கிராண்ட் வின்னர் ஆகியிருக்கேன். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து பூனேயில் வந்து 15th வந்து கிராண்ட் ஃபினாலேவே நடந்தது. அதில் 30 பார்ட்டிசிபென்ட் பண்ணதில் அதில் நான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் பார்ட்டிசிபெண்ட்டாக கலந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து ஸோ கிராண்ட் வின்னர் ஆகியிருக்கேன். I'm the only winner in India. இது வந்து மொத்தமாக 30 மெம்பர்ஸ் வந்தாங்க. ஸோ ஓவரால் இந்தியாவிலேருந்து நாகாலாண்டு ஸோ அது மாதிரி எல்லா சிட்டிலேருந்துமே வந்தாங்க ஆக்சுவலி. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணி ஸோ ஐ வாண்ட் த டைட்டில். புரியல. இதுக்கப்புறம் என்னன்னா நான் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி ஸோ இன்டர்நேஷனலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அதுக்கு வந்து இன்னொரு 5 to 6 months டைம் இருக்குது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. எனக்கு ஆக்சுவலி கேட்கல. இல்லை, இதுக்கு எதுவும் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஹெல்ப் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் போகும்போது கண்டிப்பாக கவர்மெண்ட் கிட்ட சப்போர்ட் கிடைக்கும் நம்புறேன். என்ன மாதிரின்னா ஸோ எங்களுக்கு ட்ராவலிங்க்கு தென் எங்களுக்கு அந்த ட்ரைனிங் டைமில் செலவாகிறது, அப்புறம் காஸ்டியூம்ஸ்க்கு, ஏன்னா இது வந்து மாடலிங்கிறதுனால நிறைய காஸ்டியூம்காக செலவாகும். தென் அந்த மாதிரி விஷயங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து சப்போர்ட் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எல்லாமே மகாராஷ்டிரா ஸோ அந்த சைட் நார்த் சைட்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. மகாராஷ்டிராலேருந்து கொஞ்சம் காம்படிஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஒரு 3 பேர் ரொம்ப ஹெவியாக இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஸோ தமிழ்நாட்டில் வந்து 3 பேர் போயிருந்தோம். ஒன்று வந்து கன்னியாகுமரி, ஒன்று கோயம்புத்தூர், ஒன்று நான் சென்னையிலேருந்து. என் பேர் வந்து சுந்தர் அலெக்சாண்டர். என்னோட நேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நரசிங்கபுரம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. ஸோ நான் அங்கே நீங்கள் சென்னையில் வந்து செட்டில் ஆகிட்டேன். இப்போ சென்னையை ரெப்ரசன்டேட் பண்ணி தமிழ்நாடு மூலிமா நம்ம வந்து இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் போய் போட்டியோட இறுதி கட்டத்துக்கு போயிட்டு திரும்பி வந்து திரும்பிடுறாங்க. அவங்களாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இறுதி கட்டத்தில் திரும்புகிறாங்கன்னா அங்கே நடக்கிற விஷயங்கள் ப்ளஸ் அவங்க டிசப்பாயின்மெண்ட்டாக இருப்பாங்க. அவங்களால வந்து ஸ்டேபிளாக இருக்க முடியாது. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்காது அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக. ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு விஷயம் காம்படிஷன் போகிறப்போ வின் ஆகிறோமோ லூஸ் ஆகிறோமோ நம்ம எண்டு வரைக்கும் போகிறது வந்து நம்மளோட தகுதியை வந்து மேம்படுத்தும். ஸோ நான் அந்த ஒரு உறுதியோடு தான் போனேன் வின் பண்ணுன்ட்டு. ஸோ வின் பண்ணிட்டு வந்துட்டேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷோ ஆக்சுவலி. நான் ஸ்டேஜ் காம்படிஷன் வரும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஷோலேயே வின் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோட ஃப்ரெண்ட்ஸு ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.